எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரபார் முருகன். இன்னைக்கு நம்ம அந்த திருமுகு ஃபவுண்டர் அப்படின்ற அந்த சீரீஸில் நம்ம முதல்ல ஒரு என்னோட நண்பர், சில ஆண்டுகள் எனக்கு அவரை தெரியும். அண்ட் ஃபேபி அப்படின்ற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ரன் பண்ணிருக்காரு. ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டமில் இருக்க நிறைய பேர் கண்டிப்பாக அவர் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்லையும் நிறையா பரிச்சயம் உள்ள ஒரு ஆள். அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். திரு வேல்முருகன் அவர்கள், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ என்கிட்ட முதல்ல உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்ச கேள்வி இதுதான். நிறைய பேர் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களும் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க. நீங்கள் பப்ளிக்காக ஒரு அனௌன்ஸ் பண்ணீங்க, தட் ஐ குவிட் மை ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்ற மாதிரியான ஒரு போஸ்ட்டை போட்டு தான் நீங்கள் பண்ணீங்க. ஏன் அந்த போஸ்ட்டை போட்டீங்க அப்படின்ற கேள்வியை நான் கேட்கணும்னு நினச்சேன். போஸ்ட் போட்டிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னா, இந்த டிசிஷன் ஆக்சுவலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன். கிட்டத்தட்ட இதுதான் நம்ம பண்ண போகிறோங்கிற ஒரு முடிவு வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்துட்டேன். ஸ்டில் ஒரு தயக்கம், ஏதாச்சும் ஒன்று பண்ணி சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. மைண்ட் வந்து ஆக்சுவலாக அதோட வெளியில் வராது. அந்த ஆண்டர்ப்ரனர்ஷிப்போட ப்ராப்ளமே என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒன்று பண்ணி இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அந்த மைண்டுக்கே தெரிஞ்சாலும் இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும், நம்ம கிரிக்கெட்டில் கூட பார்ப்போம், 6 பாலுக்கு 6 சிக்ஸு, 7 சிக்ஸ் கூட தேவைப்படும், ஏதாச்சும் ஒன்று நடந்துடாது, அந்த மாதிரியான ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ எனக்கு நான் முதல்ல சொல்ல வேண்டியது இருந்துச்சு, இல்லை நோ திஸ் ஓன்ட் ஒர்க் அப்படிங்கிறத எனக்கு நானே சொல்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் தேவைப்பட்டது. அதற்கான ஒரு முக்கிய காரணம் தான் அந்த பதிவு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் என்னுடைய கஸ்டமர்ஸ், இதுக்கு முன்னாடி நான் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணவங்க எல்லாருமே யார் மூலமாக வந்திருப்பாங்க அப்படின்னா, என்னுடைய சோஷியல் மீடியா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தான் வந்திருந்தாங்க. அவங்கக்கிட்டையும் நான் வந்து தெரியப்படுத்தணும் என்னோட முடிவை. ஸோ தட் நான் வந்து வேற ஒரு டைரக்ஷனில் போக போகிறேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு அது ஒரு சரியான விஷயமா நான் ஃபீல் பண்ணேன். அதனால அந்த பதிவு. நைஸ். சரி, ஓகே. இப்போ நான் வேலை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ உங்களோட நேட்டிவ் ஸ்கூல் லைஃப், உங்களோட ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது, ஃபேமிலி, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்களா? கண்டிப்பாக. ஸோ என்னோட சொந்த ஊர் அப்படின்னு பார்த்தா குரும்பலாப்பேரி அப்படிங்கிற ஒரு கிராமம். இப்போ தென்காசிங்கிற மாவட்டத்துக்கு கீழே. ஆக்சுவலாக திருநெல்வேலி, இப்போ தென்காசியாக தனியாக பிரிச்சிருக்காங்க. ஸ்கூலிங்னு பார்த்தா படித்தது எல்லாமே ஊரில் தான். காலேஜ் முடித்தது வரைக்கும் அங்கே தான் படிச்சிருந்தேன். 5th வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கே ஒன்றும் பெருசாக படிப்பு வரல. அதனால வேறு வழி இல்லைன்னு சொல்லி, சரி தமிழ் மீடியத்துலேயே சேர்த்து அவங்க நல்லா படிப்பானா அப்படின்னு சொல்லி சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் நல்லாவே இன்ட்ரெஸ்டடாக படிச்சிருந்தேன். படித்தது எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் அந்த மாதிரி தான் படிச்சுட்டு வந்திருந்தோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே அந்த டைமில் ஹையர் ஸ்டடீஸ்னாலே இன்ஜினியரிங் தான். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணது. அடுத்த கேள்வி அதான் தான் இருந்தது. ஏன்னா இன்ஜினியரிங் காலேஜ், நீங்கள் படித்த காலேஜுக்கு எனக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இருக்குது. நாங்கள் படிக்கிறதுனாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நடத்துகிற ஒரு காலேஜ் தான் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு நிறைய அங்கே ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். நான் உங்களோட பதிவுகளை பார்க்கும்போதும் இன்ன வரையும் அந்த தொடர்புகளை வச்சு பார்க்கும்போதும் எனக்கு அது தெரியுது. ஸோ உங்களோட காலேஜ் லைஃப் உங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு? உண்மையாக சொல்லணும் அப்படின்னா, அந்த காலேஜ் வந்து இந்த அளவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது காலேஜ் முடிச்சு ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறமா தான் தெரியவே செஞ்சு. காலேஜ் முடிக்கிற வரைக்கும், ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டு செட், ஐன்ஸ்டைன் காலேஜில் ஃபஸ்ட்டு செட்டு வந்து நாங்கள் தான் 2004 தொடங்கப்பட்ட கல்லூரி. ஸோ எதுவுமே வந்து நமக்கு ஆஸ் எக்ஸ்பெக்டட் கிடைக்கலையோ அப்படி. இப்போ நம்ம பையன், நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு ரெப்யூட்டட் காலேஜில் படிச்சுட்டு இருப்போம் அந்த டைமில். இப்போ இதுவே ரெப்யூட்டட் காலேஜ் ஆயிடுச்சு திருநெல்வேலியில், தெரியாதவங்க. அப்போ வந்து பார்க்கும்போது அவன் சொல்லுவான், எங்கள் காலேஜில் இப்படி ஒன்று இருந்துச்சுன்னு, அது இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரெக்ரெட் வந்து டூரிங் எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அது எங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக பில்ட் ஆயிருந்துச்சு. நாங்கள் தான் அந்த ஃபர்ஸ்ட் செட் அப்படிங்கிறது வந்து அதுக்கு அப்புறமா தான் தெரிய வந்துச்சு. இப்போ கூட சொல்லப்போனால் எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் திங் வந்து அது நம்ம காலேஜ் கூட கனெக்டடாக தான் இருக்கிற மாதிரி இப்போது இருக்கு. ஈவன் அந்த போஸ்ட்டுக்கு அப்புறமா நான் ஃபஸ்ட்டு என்னை ரீச் பண்ணது வந்து எழில்வண்ணன் சார் தான். வேல் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லி, அண்ட் தனிப்பட்ட முறையில் உனக்கு நான் என்னென்னலாம் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்ஜினியரிங் முடித்து 18 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு மாணவனுக்கு வந்து நம்ம ஏன் இப்படி ஒரு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கணுங்கிற அவசியமே அவங்களுக்கு இல்லை. அப்படின்னா அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு வந்து அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இட் கனெக்டட் வித் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லலாம். புரியுது. நானும் நம்ம அதே சொன்ன மாதிரி எழிலண்ணா எனக்கும் பர்சனலாக பழக்கம் இருக்குது. நானும் அந்த கல்லூரிக்கு ஒரு தடவை போய் பேசிட்டு வந்திருக்கேன். ஸோ என்னால் அங்கே அதை உணர முடிஞ்சது.
நிறைய விஷயங்கள் தனித்துவமா அந்த கல்லூரியில இருக்கின்றதையும் உணர முடியுது. So, அப்போ இன்னொரு விஷயம், இப்போ இளைஞன் சாரே வந்து யூஎஸ் போயிருக்காங்க. ஆமா. அங்க போய் மீட் பண்ணதுல நிறைய பேர் யாருன்னு பார்த்தா எங்க காலேஜ்ல படிச்ச அலுமினிஸ். புரியுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு கனெக்ஷன். நைஸ். ஸோ இப்போ நீங்க ஒரு டயர் 2 சிட்டில இருந்து சென்னை வந்த ஒருத்தர் தான் இருந்தீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான டிரான்சிஷன் இருந்தது, என்ன மாதிரியான தேவைகள் இருந்தது, எப்படி அதை கிராஸ் பண்ணீங்க? ஓகே, நான் வந்து இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமா சென்னைக்கு வந்தேன். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு தடவை சென்னைக்கு வந்திருக்கேன். அது வந்து டூருக்காக வந்தேன். அம்மா கூட நான் 4th 5th படிக்கும்போது வந்திருந்தேன். அப்போது சென்னையே தெரியாது. சிம்பிளி சொல்ல போனால் ஃபஸ்ட் டைம் சென்னைக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து நம்ம சன் டிவிலலாம் போடுவாங்க, சென்னையில் வந்து இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவோம். எனக்கு கோவம் வரும், சே இதெல்லாம் நம்ம ஊரில் நடந்துச்சுன்னா நம்மளும் அட்டன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் சென்னை வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சு அது வேற உலகம் அப்படின்ட்டு. சென்னைக்குள்ளேயே 2 விதமான ஒரு உலகம் இருக்குது. ஒன்று வந்து என்ஜாய்மெண்ட் ட்ரிவன் லைஃப் அப்படிங்கிறது வேற, வேலையை தேடி வரும் ஒரு படலங்கிறது வேற அப்படிங்கிறது. பட் ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கும், பட் பெர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது. அண்டு ஃபஸ்ட்டு டைம் நான் வெளியில் போய் சாப்பிட போகிறப்போ, சென்னைக்கு வந்து முதல் நாள் சாப்பிட போகிறப்போ எனக்கு வந்து கண்ணீர் வந்துட்டு. உடனே கூட இருக்க ஃப்ரெண்டு வந்து என்னடா இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னதும், என்னால் அந்த காரத்தை சாப்பிடவே முடியல. ஸ்ட்ரீட் ஃபுட்டு தான் வாங்கி சாப்பிட்ருந்தோம். அந்த ஃபுட்டு நம்ம வந்து எவ்வளவு எளிமையாக அடிப்படை தேவையை நம்ம ஊரில் வந்து கிடச்சிட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃபுட்டு. அதுக்கப்புறம் நான் தங்குறதுக்கான ஒரு இடம், ஒரு வீட்டில் வந்திருக்கோம், இங்கே தங்குவோம்னு நினச்சோம், அங்கே தங்க முடியல. அன்றைக்கி நைட்டு எங்கே தூங்குவோங்கிற கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. காலையில் 10 மணிக்கு வந்து இறங்கியாச்சு, இன்னைக்கு நைட்டு எங்கே தூங்குவோம் அப்படின்னா ஒரு ஆன்சர் இல்லை. எப்படியோ அடிச்சு பிடிச்சி அதுக்கப்புறம் மாதாவரம் பக்கத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் தான் இடம் கிடச்சிது. அது வந்து மிகவும் பயங்கரமான ஒரு பாடத்தை முதல் நாளே கற்பிச்சு. அதுதான் சென்னை ஆக்சுவலா நம்ம எப்படியோ சர்வைவ் ஆயிடலாம், எப்படி சர்வைவ் ஆயிடும். ஆனால் நைட் எனக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சு. அதுதான் சென்னையோட அழகு, அதுதான். நானுமே கிட்டத்தட்ட வேலை தேடி வந்தப்பயுமே கிட்டத்தட்ட அதே காலகட்டம் தான். மேன்ஷன்ல தங்கி அந்த ஒரு ரூம் தான் இருக்கு. இன்னைக்கு அதை நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எப்படி அங்கே தங்கணுன்ற மாதிரிலாம் யோசனையா இருக்கும். பட் அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு கிடைச்சது அதுதான். அங்கதான் தங்கணும், அங்கதான் சாப்பிட்டோம், அங்கதான் வேலை பார்த்தா நீங்க நல்லா. சரி, இப்போ அடுத்து அதெல்லாம் நீங்க பணிலாம் செஞ்சிருப்பீங்க, அதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா நான் இந்த ஃபவுண்டர்ஸ் சைட் ஆஃப் கான்செப்ட் தான் மெயினாக பார்க்கணும்னு பார்த்தேன். ஏன் ஐடி ட்ரைனிங் அண்ட் சர்வீசஸ் மாதிரியான ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுத்தீங்க? ஓகே, இதுக்கான பதில் வந்து முதல்ல அது எனக்கு பிஸ்னஸ்னே தெரியல. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, சென்னைக்கு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் என் கரியரில் நான் பண்ணது எல்லாமே மிஸ்டேக் தான். நான் பண்ணியிருக்கிறது மிஸ்டேக்குங்கிறது தெரியறதுக்கு எனக்கு ஒரு 6 மாதம் ஆகும். ஒரு முடிவெடுப்போம். நம்ம கரியரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டிசிஷன்ஸ் தான். அந்த டிசிஷன் வந்து கரெக்டாக தப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம். ஒருவேளை தப்பான முடிவு எடுத்திருக்கோங்கிறத 6 மாதத்துக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா திரும்ப அதை சரி பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 1.5 வருஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய கரியர் மிஸ்டேக்ஸ் வந்து இனிஷியலாக பண்ணியிருந்தேன். அதுக்கு காரணம் சரியான மென்டார்கிட்ட வந்து நான் அப்போ கேட்கல. எனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாங்க. பட் ஒரு ஈகோ, இது அவங்கள்ட்ட போய் கேட்கணுமா, நம்மளே சாதிச்சு காமிச்சிருவோம், சரி நம்ம விஷயம் நான் ஜெயிச்சுட்டு வந்து உங்க முன்னாடி நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான அது தப்புங்கிறது ரொம்ப லேட்டாக தான் ரியலைஸ் ஆனேன். அப்புறம் அந்த ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா லைஃப் போனதே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் போச்சு. அந்த ஸ்மூத்தாக போகிறப்போ திரும்ப என்னைய மாதிரி இருக்கிற நிறைய பேரை பார்த்தேன். அவங்களும் டிகிரி முடிச்சுட்டு அதே மாதிரியான சுச்சுவேஷனில் வரும்போது ஓகே, அப்போ வந்து நமக்கு வந்து ஒருத்தர் வந்து ஒரு கையை பிடிச்சி டே இது நீ பண்ண தப்பு அப்படின்னு சொல்லியிருந்தா மேபி நான் அக்செப்ட் பண்ணியிருந்திருப்பேன். அந்த மாதிரி நம்ம ஒரு பர்சன் நம்ம ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஆரம்பிச்சது தான் ட்ரைனிங். அதே ஃபுல் டைம் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிக்கல. ஐடியில் கம்ஃபர்டபுள் லைஃப், மண்டே டு ஃப்ரைடே, சனி ஞாயிறு லீவு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் போர் அடிச்சுது. சனி ஞாயிறு வந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ வேலை தேடுற பசங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுப்போமே. ஃபஸ்ட்டு ஒரு மெயில் போட்டேன் ஹெச்ஆருக்கும் டெலிவரி மேனேஜருக்கும், இந்த மாதிரி ஒன்று பண்ண போகிறேன், கம்பெனிலாம் ஆரம்பிக்கல, வேலையை விட்டுலாம் தூக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தே ஆல்சோ செட் ஃபைன், ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆரம்பித்த ஒரு ப்ரொஃபஷன் தான் அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ நீங்கள் இனிஷியலாக சென்னையில் தான் நீங்கள் இங்கே இருக்கிறதால அந்த சாட்டர்டே சண்டே ஆரம்பிச்சிங்க, அப்புறம் அதை கம்பெனியாகவும் பில்ட் ஆச்சு. ஸோ பட் டவுன்ல நீங்கள் தென்காசிலேயும் ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணீங்க. நானும் அதை பார்த்துருக்கேன், நிறைய போஸ்டெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ அது அந்த டிசிஷன் ஏன்? ஓகே, அது ஒரு தவறான டிசிஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்றதா இருந்தா, அதுவும் நம்மளுடைய கரியர் மிஸ்டேக் பண்ண மாதிரி லேட்டாக தான் ரியலைஸ் பண்ணேன். பட் அந்த மொமெண்ட்ல ஏன் அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னா, என்கிட்ட 2015 இருந்து 2015 தான் நான் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தேன். அதுல இருந்து ஒரு 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ்
டவுன் லைன் என்கிட்ட ட்ரைனிங் எடுத்த பசங்களில் 80% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தென்காசி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. ஏன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸு, காலேஜும் அங்கே தான் படித்தேன், ஸ்கூலும் அங்கே தான் படித்தேன். ஸோ எனக்கு ரெஃபர் பண்ணுறவங்க அவங்கள தான் இருப்பாங்கிறப்போ அவங்க தான் வந்தாங்க. அப்போது ஒரு 10ல் 8 பேர் ஊர்லேருந்து சென்னைக்கு வந்து இங்கே செலவு பண்ணுறது. ஏன்னா நான் 2008 இன்ஜினியரிங் முடிஞ்சு சென்னைக்கு வரும்போது 2500 ரூபா மோர் தென் எனஃப் டு ரன் அ மந்த் ஒரு பேச்சுலருக்கு. பட் அதே இது 2019 அப்புறமா 20 அப்புறமாலாம் பார்த்தா ஒரு 8000 ரூபாய்க்கு கம்மியாக அவங்களால அந்த மந்த்தை வந்து கடத்தவே முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருந்துச்சு. பட் என் ட்ரைனிங் ஃபீயே அவ்வளோ கிடையாது. அப்போது நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு அடிப்படை தேவைக்கு ஏன் அவ்வளோ செலவு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு கார்த்திக்கும் கனெக்ட் ஆகிருந்தான். அவன் ஊரில் அவனோட ஃபியூச்சரை பார்க்கும்போது சரி நம்ம அப்போ அங்கேயே ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே பிரான்ச் ஆரம்பிச்சோம். ஓகே. ஸோ நீங்கள் சொல்லும் போதே தப்பான டிசிஷன் சொன்னீங்க, அது ஏன் அப்படின்றது சொல்கிறாங்களா? ஓகே. ஏன் அப்படின்னா அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும். ஏன்னா இப்போ ட்ரைனிங் பிஸ்னஸ் அப்படின்னு பார்க்கும்போதே நம்மளுடைய அந்த கஸ்டமர், பிஸ்னஸ் டேர்மில் சொல்கிறது வந்து கஸ்டமர், பட் ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் தான். நான் ஏன் அந்த கஸ்டமர் சொல்கிறேங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து வேலிடேட் பண்ணணும். அந்த அந்த ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த ஸ்கில் வந்து அவங்க உள்ளே போய் வெளியில் வரணும், அவங்க உள் வாங்கணும். அதுக்கு வந்து அவங்க அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வர தயாராக இருக்காங்களாங்கிறத வேலிடேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு தான் ஃபுட்டும் ஷெல்டரும். நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, ஃபுட்டு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி. சென்னைக்கு வந்து அவன் இருந்துட்டானாலே அவன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வந்துட்டான். அவனை ட்ரெயின் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி. பட் நான் என் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே தான் இருப்பேன், இங்கே எனக்கு எல்லாமே நடந்துடணும் அப்படிங்கும்போது அவனும் வருவான். அந்த த்ரைவ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் வருவான், கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு ஆசைப்படுறவனும் வருவான். அவனை வந்து நம்மளால பிரிக்க முடியாது. இதில் 10ல் 2 பேர் அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில் வராதவங்க அந்த சிஸ்டம்குள்ளே வந்துட்டாங்கன்னா மிச்சம் இருக்கிற 8 பேரையும் அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க. அந்த டிஃப்ரென்ஷியேட்டரை வந்து பண்ணுறதுக்கான ஒரு ரைட் ஸ்டெப்பு வந்து அவங்கள வேற இடத்துக்கு வர வைக்கிறதுங்கிறது எனக்கு அப்போ தெரியல. ஸோ அது லேட்டராக தான் ரியலைஸ் ஆச்சு. ஓகே, நைஸ். சரி, ஓகே. இப்போது ஸ்டார்ட் அப் லைஃப் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நினைப்பு இருக்கும். இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே ரொம்ப ஸ்டார்ட் அப் நிறைய பேசிட்டு இருக்கோம். ஸ்டார்ட் அப் லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க? நீங்கள் ஒரு வேலையை குவிட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கல, ஸ்டார்ட் அப் லைஃப்ன்றது எப்படி இருக்கும்னு நினச்சிங்க? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் அந்த ஈக்கோ சிஸ்டமே இப்போ ரீசெண்டாக நம்ம பில்ட் ஆகி இப்படி ஒன்று இருக்கும் அப்படிங்கிறத திங்க் பண்ணுறப்போ எனக்குன்னு ஒரு சில பர்சனல் கோல்ஸ் இருந்துச்சு. அதை மீட் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஐசிபின்னு சொல்லுவோம், ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல், அதை வந்து நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்காங்களோ அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குற கேப்பபிலிட்டி நமக்கு இருக்குது. அது மூலமாக அவங்க பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக பே பண்ணுவாங்க. நம்ம அதை எல்லாத்தையும் நம்ம வேலிடேட் பண்ணிட்டோம். அப்போது என்னால் இப்போ ஒரு 10 பேருக்கு 10 கஸ்டமருக்கு இந்த சொல்யூஷனை ப்ரொவைட் பண்ணுறது மூலமாக இப்படி ஒரு ரெவென்யூ எனக்கு வருது. இது நான் ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயியாக இருந்தால் கிடைக்கிற ரெவென்யூ கிடையாது. ஐ நோ தட். இது நான் ஒரு கம்பெனியில் கம்ஃபர்டபுளாக வேலை பார்த்தா கிடைக்கிறது கிடையாது. பட் இந்த 10க்கு பதிலாக இதை வந்து ஒரு 500 பேருக்கு நான் பண்ணேன் அப்படின்னா டெஃபினட்டாக அதோட பெட்டராக என்னோட ஃபேமிலியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு வர உதவும் அப்படிங்கிற வேலிடேஷனில் தான் இங்கே உள்ளே வந்தேன். பட் ஸ்டார்ட் அப் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ், மல்டிபிள் ஸ்டேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து அந்த வேலிடேஷன் ஸ்டேஜ், அதுக்கு அடுத்தது வந்து ஸ்கேலிங் ஸ்டேஜ். அந்த ஸ்கேலிங் ஸ்டேஜுக்கு நம்ம வந்து தயாராக இல்லை. இந்த மாடல் வந்து அது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக செக் பண்ணலை அப்படிங்கிறத லேட்டராக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அப்படின்னு என் கூட சேர்ந்து அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே. சோஷியல் மீடியா வந்து டெசிஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் ஆரம்பித்த காலகட்டத்தில் வந்து இப்போ வரைக்கும் சோஷியல் மீடியா எந்த அளவுக்கு டெசிஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது? பயங்கரமாக பண்ணுது. உண்மையாக சொல்லணும்னா சோஷியல் மீடியா பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் டே டு டே டிசிஷன். இப்போ நம்ம அரசியல் வரைக்கும் அதோடைய தாக்கத்தை பார்க்குறோம். ஸோ அது வந்து உண்மையாகவே ரொம்பவே இம்பேக்ட் கிரியேட் பண்ணுது தான், டவுட்டே இல்லை. அது பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா என்ன மாதிரி யோசிக்கிறீங்க? இது தவிர்க்க முடியாதுன்னு ஆயிடுச்சு. அது வந்து டெஃபினட்டாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறது தெரிஞ்சிச்சு. அப்போது நம்ம சரியான இடத்துல, ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது அகைன் ஒரு பெரிய வேர்ல்டு, அதில் நம்ம சரியான நபர்களை நோக்கி அங்கே நம்ம அலைன் பண்ணிக்கிட்டோம்னா, அங்கே நம்ம உருவாக்குற ஒரு உலகத்தை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டோம்னா தென் டெஃபினெட்லி அது பாசிட்டிவாக தான் இருக்கும். அதை நம்ம சரி பண்ணாமல் விட்டோம்னா அது முடிவு பண்ணும், நீ இவங்களை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை பண்ணிட்டோம்னா தென் அகெயின் அது வந்து டிசாஸ்டர் தான், சொல்லிங்கவே இல்லை.
ஸோ இப்போ ஒவ்வொரு சிட்டியை சரௌண்ட் பண்ணி ஸ்டார்ட் அப் கல்ச்சர் சொல்லுவோம். லைக் பெங்களூர் தான் மெயினாக இந்தியா பொறுத்தவரைக்கும் பெங்களூரோட ஸ்டார்ட் அப் கல்ச்சர் சொல்லுவோம், டெல்லி அப்படின்னு சொல்லுவோம். சென்னைக்குன்னு ஒரு ஸ்டார்ட் அப் கல்ச்சர் இருக்கு. ஸோ அது உங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு, ஹெல்ப் பண்ணுச்சா? வாட் டிட் யூ டு? சென்னை ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. டெஃபினட்டாக சொல்லணும் அப்படின்னா சென்னை ஸ்டார்ட் அப் கல்ச்சர் வந்து ஒரு நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கோங்கிறது தெரிஞ்சாலே நம்மளை இன்வைட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஃபவுண்டர்ஸ் வந்து இருக்காங்க. இப்போது அதுக்கே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா சிவா சார், சிவகுமார் சடையப்பன் சார், அப்புறம் நம்ம சுரேஷ் சம்பந்தம் சார், இந்த மாதிரி நிறைய நபர்களே சொல்லலாம். இப்போ எனக்கு உதவி பண்ண ஒருத்தருமே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பேக்ரவுண்டில் இருக்கிற ஒருத்தர் தான். அது வந்து சென்னையில் கண்டிப்பாக இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் மென்டார்ஷிப், நான் என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா உங்களுக்கு கை கொடுத்து இதுதான்ப்பா நீ பண்ணணும்னு சொல்றதுக்கு நபர்கள் இருக்காங்க. ரியலி அவைலபிள். பட் கொலாபரேட்டிவ் சைடில் இருக்காங்களா? இப்போ நான் ஒருத்தர் பேசிட்டு போது அவர் எனக்கு சொன்னதே தான். ஒரு மீட்டப் நடக்குது பெங்களூர்லாம், ஒரு மீட்டப் நடக்குதுன்னா ஒரு டேபிள் உட்காராங்க, ஒரு 4 பேர் வந்து வேற வேற ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பட் அந்த டேபிளில் அவங்க ஒரு ப்ராப்ளம் பிவோட் பண்ணுவாங்க. மேபி அந்த 4 ஸ்டார்ட் அப்ல இருந்து ஒரு 2 ஐடியாவை கம்பைன் பண்ணி கூட ஒரு ஸ்டார்ட் அப் எடுத்துட்டு அந்த 4 பேரும் புதுசாக அங்கேருந்து வெளில போகும்போது தே வில் பி கோ ஃபவுண்டர்ஸ் ஆஃப் நியூ கம்பெனி as well. அந்த மாதிரியான கொலாபரேட்டிவ் திங்கிங்லாம் சென்னையில் எந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நம்ம வந்த இதில் வந்து இல்லை. ஏன்னா இப்போ நான் சொன்ன உதாரணத்துலேயே பார்த்தா அவங்களோட பொசிஷனிங்கே வேறையாக இருக்கும். அவங்க நம்ம கூட முதல்ல கொலாபரேட்டே பண்ணுற பொசிஷனில் நம்ம இருக்க மாட்டோம். அவங்களால அறிவுரை தான் கொடுக்க முடியும். ஏன்னா தேர் ஆல்ரெடி அஹெட். அதே சமயம் இப்போது இதே நான் திங்க் பண்ணி பார்த்தா என் கூட 4 பேர் சேர்ந்து பேசி நாங்கள் கனெக்ட் ஆகி நம்ம ஏன் இப்படி ஒன்று பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கானா இல்லை. அதுக்கு நம்மளே முதல்ல தயாராக இல்லைன்னு பார்க்குறேன். நம்ம வந்து இப்படி கூட சொல்லலாம், நம்ம யூஸ்வலாகவே நான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்து நமக்குள்ளே இருக்கும். அண்ட் இன்னொன்று நமக்கு ஒரு பாண்ட் வந்து தேவைப்படும். அவங்க கூட ஒரு இது செட் அப் நம்மளோட நேச்சுரல். இப்போ நான் என்னையை வச்சு மட்டுமே அந்த பதில் சொல்கிறேன். அது வந்து அலைன் ஆகாத பட்சத்தில் நம்ம வந்து அந்த பெரிய டிசிஷனை ஜஸ்ட் லைக் தட் நம்ம எடுக்க மாட்டோம். அதனால அது இன்னும் சென்னைக்கு வரல. கல்ச்சுரலி நம்ம அதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டட் ஃபீலிங் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ எக்ஸைட் ஆனீங்க ஸ்டார்ட் அப்பில்? லைக் தேர் ஷுட் பி சம் மூமெண்ட் விச் யூ ஃபீல் எக்ஸைட்டட் தட் நான் ஓகே நான் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சது சரிதான் அப்படின்னு ஒரு இடம் இருந்திருக்கும்ல, அது எந்த இடம்? ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் சொல்லணும் அப்படின்னா சுரேஷ் சம்பந்தம் சார் என்னோட ஸ்டார்ட் அப் மாடலை வேலிடேட் பண்ணுது. ஓகே, ஐடியா பட்டறையில் போயிட்டு இதுதான் என் ஐடியா அப்படின்னு நான் போய் ப்ரெசென்ட் பண்ணும்போது, ஏன்னா அதில் வந்து எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு 8 ஸ்லைடு தான் ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதே இருக்கும். அதில் முதல் ஸ்லைட்லேயே தட்டி உட்கார வச்சுருவாரு, தம்பி ஓரமாக போய் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதில் வந்து என்னோடது ஒரு 5 to 6 ஸ்லைட்ஸ் தாண்டி போகும்போது அப்ரூவ்டு, ஓகே திஸ் வில் ஒர்க்னு. அண்ட் அவர் கான்ட்ரிபியூட்டும் பண்ண தயாராக இருந்தார். ஸோ அந்த மொமெண்ட் வந்து ஓகே ஃபைன் நம்ம சாதிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க் வந்து கிடைச்ச ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். நைஸ். சரி, இப்போ நான் ஜென்ரலாகவே வெளில சொல்கிறதும் தான். இப்போ நானுமே வந்து ஒரு ஐடி சர்வீசஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், ட்ரைனிங் தனியாக ஒரு கம்பெனி இருக்குது, இதெல்லாம் பண்ணிட்டுருக்கோம். பட் ஐ வுட் சே தட் ஐம் நாட் அ ஸ்டார்ட் அப். என்னோட டெஃபினிஷன் படி ஸ்டார்ட் அப் ஷுட் பி சம்திங் இன்னோவேஷன். அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை சால்வ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான். நம்ம பண்ணுறதுல பிஸ்னஸ் தான். ஆல்ரெடி ஏற்கனவே இருந்த ப்ராப்ளம் ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் சொல்யூஷன் நம்ம வேறு மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சர்வீஸ் பிஸ்னஸ் அண்ட் ஸ்டார்ட் அப். ஸோ உங்களோட பார்வையில் அது 100%. அதாவது இப்போது நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கக்கூடாதுன்னு நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். அப்போ நம்ம வந்து ஒரு நிறுவன தலைவராக இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணலாம்? இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை வச்சுட்டு நான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்னு சொன்னால் அது வந்து கரெக்டே கிடையாது. எனக்கு வந்து ரெவென்யூ வரணும் அப்படிங்கிறது போனால் அது கிடையாது. அந்த புரிதல் வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட இல்லை. ஈவன் இப்போ நான் கூட ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து நான் தெளிவாக அந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பேன்னா சிறு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சின்ன கம்பெனிலான்ட்டு. அதை வந்து சின்ன கம்பெனி வந்து ஸ்டார்ட் அப் கிடையாது. அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம இன்னும் சரியா இப்போ ஃப்ரெஷர்ஸே வந்து நான் ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ஜாயின் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனி தான் ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் அப்பில் தான் ஜாயின் பண்ணுவேன்னு சொன்னவங்க வந்து ஒரு சின்ன கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருப்பான். அவனுக்கும் இவன் மேலே தவறான ஒரு தாட் ப்ராசஸ் தான் வரும். அந்த டிஃபரன்ஷியேஷன் வந்து தேவைப்படுது. அதாவது புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் அப் பண்ண புதுசாக ஒரு கம்பெனி திறந்தனால இந்த ஸ்டார்ட் அப்னு தான் சொல்லிடுறாங்க. அதுக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் மாதிரியான பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை மார்க்கெட் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது. இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ கிரியேட் ஆண்டர்பிரனர் அப்படின்னு சொல்லி தான் நான் என்னை மார்க்கெட்டே பண்ணுவேன். கரெக்ட். எனக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸே காசு வேணும். ஸோ அங்கேயே வந்து ஒருத்தர் வந்து அதை மார்க்கெட்டிங்காகவே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அன்னோயிங்லி நமக்குள்ளே போயிடும். அப்போது நம்ம தான் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஆக்சுவலாக அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எப்போனா நம்ம ஒரு பிஸ்னஸ்குள்ளே வர்றோம் அப்படின்னா.
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கான ஃபோரம் இருக்குது, அந்த ஃபோரமுக்கு போனால் போதும், நம்மளை தெளிவாக புரிய வச்சுருவாங்க. ஆனால் அங்கே போகணும், அதுதான் விஷயம். ஓகே. ஸோ ஃபேபியில் நீங்கள் பண்ண ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக், நடந்த ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக், வேணும்னு பண்ண போகிறதில்ல, பட் நீங்கள் இப்போ ரியலைஸ் பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக்? பிக்கஸ்ட் மிஸ்டேக் வந்து என்ன அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 80% ஆஃப் தி ட்ரெயினிஸ் ஆர் ஃப்ரம் மை நேட்டிவ்னதும், நான் அது கூட அசோசியேட் ஆனது தான் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு பார்க்குறேன். அதை பண்ணியிருந்திருக்க கூடாது. ஏன்னா அது வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணும்போது அதுக்குள்ளே எமோஷனை நிறைய உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதை நம்ம டிட்டாச் பண்ணி தான் வச்சுருந்துருக்கணும். அப்படி இல்லாமல் நான் அது கூடயே எங்கேஜ் ஆகி அது கூடயே ட்ராவல் பண்ண வரும்போது ஒரு பாயிண்டில் வந்து இது வேற ஒன்று எதிர்பார்க்குது என்கிட்ட இருந்து, நீ இதை நோக்கி நீ மாறி வரணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து என்னால் அதை நோக்கி பயணிக்காமல் அதுலேயே நான் ஒரு லாக் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அது நான் கொஞ்சம் பண்ணியிருக்க கூடாது. அண்ட் இன்னொன்று, அது நம்மக்கிட்ட இருந்த ஒரு சில ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இதெல்லாம் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவா, அது வந்து நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகியிருந்துருக்கணும். அதை ப்ரிப்பேர் ஆகாமலேயே நான் வந்து ஒரு கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டெப்லாம் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா, கம்பெனி ஆரம்பித்து 5 வருஷத்துக்குள்ளே நான் 5 பிரான்ச் ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் வந்து பயங்கரமாக கொண்டாடப்பட்ட ஒரு சில மொமெண்ட்ஸு. பட் நான் எவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்டை நான் பர்சனலாக எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, ஓகே கம்பெனி வளருது, ஓகே டன் சூப்பர் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன். அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்க கூடாது. ஃபஸ்ட்டு நான் வந்து சேஃப்கார்டு ஆயிருக்கணும். நான் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறத விட நான் பெட்டராக இருக்கணும். அதுக்கு அடுத்து தான் வந்து ஆர்கனைசேஷனை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில முடிவுகள் வந்து எடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும். நீங்கள் கண்டிப்பாக நிறைய டீம்ஸும் பில்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக்காக பர்சன் இல்லாமல் சம்திங் ஏதோ நீங்கள் ஹையர் பண்ணதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் அப்படின்னு, ஒரு ஹையரிங் மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் இருக்கா அப்படிங்களா? கண்டிப்பாக இருக்குது. எம்ப்ளாயி அப்படின்னு நம்ம ஹையர் பண்ணும்போது ஒரு சிச்சுவேஷன், ஒரு சில டிசிஷன் வந்து நம்ம எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து அதை ஹையரே பண்ணணும். அதுக்கான ஃபஸ்ட்டு டிசிஷன் என்ன அப்படின்னா, அந்த பர்சன் உள்ளே வரும்போது நான் என்னோடய கஸ்டமருக்கு எந்த மாதிரியான ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியுமோ அந்த மாதிரியான சொல்யூஷனை கொடுக்குற கேப்பபிலிட்டி அவங்கள்ட்ட இருக்கா. மீன்ஸ் என்னோட எல்லா ஸ்கில்லும் அவங்களுக்கு தேவை கிடையாது. எனக்கு வந்து நிறையா இருந்திருக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், பட் நான் ஒரு ஸ்பெசிஃபிக் ரோலுக்காக தான் அவங்கள எடுப்பேன். அந்த இதை அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என் கூட அவங்க ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். பட் அப்படி இல்லாமல் ஓகே இவங்க வந்து நம்ம கூட ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுவாங்க, ஸோ நம்ம அவங்கள ஹையர் பண்ணிவிட்டு எப்படி அவங்கள இந்த சொல்யூஷன் கொடுக்க வைக்கலாம் அந்த ஆங்கிளில் நம்ம யோசிக்க ஆரம்பித்தாலே தப்பு பண்ணிட்டோன்னு தான் அர்த்தம். அவங்க கம்பெனிக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே we made a mistake. அது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த கம்பெனிஸ் இன்க்ளூடிங் மைண்ட், நீங்கள் எல்லாருமே நம்ம ஒரு ரெவன்யூ இன்ஸ்டபிலிட்டி அப்படின்றது இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம். ஸோ நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எவ்வளோ தூரத்துக்கு உங்களை அஃபெக்ட் பண்ணிச்சு? ஒய்ஃப் ஒர்க்கிங், அதனால் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணிச்சு. அதுதான் ஒரு உண்மையான சப்போர்ட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று, நான் பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்கல ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்ஸில். அந்த இதில் வந்து நான் கிளியராக இருந்தேன். இப்போது ஒரு மொமெண்ட்டை சொல்லணும் அப்படின்னா, எப்போதுமே நம்ம ஃபஸ்ட்டு கார்லேருந்து செகண்ட் கார் போகிறப்போ கொஞ்சம் அப்கிரேட் ஆகும். எனக்கு வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை, காரை வந்து மாற்றியே ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா காரை வந்து சும்மா இருந்த காரை ஒருத்தர் இடிச்சிட்டாங்க, அதுக்காக செலவுங்கிறப்போ ஐ ஹேட் டு ஸ்விட்ச். அப்போது நான் என்ன முடிவு எடுத்தேன்னா, ஓகே நான் கொஞ்சம் ஃபண்டெல்லாம் சேர்த்து வச்சுட்டு வாங்குறேன் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட் நம்ம சென்னையில் எந்த அளவுக்கு கார் டிபெண்டாக இருக்கோங்கிறத டிசம்பர் மாதம் கற்றுக் கொடுத்துரும். அப்போ உடனே வாங்கணுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு பிடிச்சிருந்தது எஸ்யூவி. ஓகே நம்ம ஒரு ஏசி போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்சனல் எமோஷ்னலி நான் அதான் எடுத்துருந்துருக்கணும். பட் என்னோட பேப்பர்ஸ் சொன்னது வந்து இல்லை, யூ ஆர் நாட் ரெடி ஃபார் இட். நீ வாங்கணும்னா வாங்கலாம், பட் ப்ராக்டிகலி யூ ஆர் நாட் ரெடி அப்படிங்கிறத சொல்லும்போது நான் அதை வாங்கலை, அதை எடுக்கலை. இந்த மாதிரியான ஒரு சில டிசிஷன்ஸ் வந்து நான் பெருசாக எடுக்கலை. அது வந்து இங்கே எனக்கு ரெவென்யூ பெருசாக வரலனாலும், ஒரு எனக்கான ஃபண்டு வரலனாலும் என்னால் வந்து என்னைய சேஃப்கார்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. தட்ஸ் நைஸ் அட்வைஸ். இப்போ ரெவன்யூ ஸ்டெபிலிட்டி இன்ஸ்டெபிலிட்டி மாதிரி இன்னொரு விஷயம் ரொம்ப எல்லாரையும் அஃபெக்ட் பண்ணுறதுன்றது கிளைண்ட்ஸோட பேமெண்ட் டிலேஸ். எனக்குமே அது பர்சனலாலுமே எங்கள் கம்பெனிக்கும் அது பெரிய ப்ராப்ளம். சில நேரங்களில் பே பண்ணாமையும் போயிருக்காங்க, சில ரொம்ப டிலேடாகவும் வரும். அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? அந்த மாதிரியான சுச்சுவேஷனை ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் இருந்ததுனால அது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லைக் இப்போ உண்மையாக சொல்லணும் அப்படின்னா,
நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த தென்காசி சைடில் போகிறப்போ 50% ட்ரைனிங் பீரியடில் பே பண்ணுங்கள், ரிமைனிங் 50% வேலைக்கு போனதுக்கப்புறம் பே பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா நான் நம்பினேன் அவங்கள. பட் அது மூலமாக நான் இழந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ பெருசுங்கிறது எங்கள் பேரண்ட்ஸுக்கு தெரியாது. சொன்னால் ஷாக் ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் அந்த மொமெண்ட்டில் நான் எடுத்துக்கிட்டது வந்து ஓகே ஃபைன், பேர் கெட்டு போகல, என் பேர் கெட்டு போகல, எனக்கு அந்த வரைக்கும் ஃபைன். அந்த அந்த இடத்துல வந்து அவங்க ஏதோ புஷ் பண்ணி அந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து ஏதாவது திரும்ப அதுக்கு பதிலாக ஓகே அது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஃபஸ்ட்டு 50% வந்து என்னை ரன் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஃபண்ட் இருக்குங்கிறத நான் உறுதி பண்ணிட்டேன். நான் பெருசாக அடுத்த கட்டத்துக்கு வர முடியலனாலும் என்னோட எம்ப்ளாயிஸ்க்கு பே பண்ணுற அளவுக்கு வந்துடுச்சு. தட் இஸ் ஃபைன் அப்படிங்கிறத வச்சுட்டேன். அப்புறம் ஒரு சில பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துச்சு. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணோம், அது ஃபண்டு உண்மையிலே கிடச்சிது. அப்போ வந்து அடுத்து அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் எடுக்கல. அது கைண்ட் ஆஃப் ஒரு ரிஸ்க் தான். அதை எடுத்து சரியாக இருந்ததுன்னா இன்னும் சூப்பராக போயிருந்துருக்கலாம். பட் என்னோட பேக்ரவுண்ட் எனக்கு தெரியும், அந்த அகலக்கால்னு சொல்லலை, அதை எடுத்து வைக்க வேண்டாம் அப்படின்னு முடியும். அந்த மாதிரி தான் அதை ஹேண்டில் பண்ணி. ஓகே. ஸோ பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியான ஸ்கேலபிலிட்டிக்கு அந்த ரிஸ்க் தேவைப்படுது. ஒரு ஸ்கேலபிலிட்டிக்கு அந்த ரிஸ்க் தேவைப்படுது. சிம்பிள், என்னுடைய வீட்டு இஎம்ஐயை என்னால் கட்ட முடியாமல் போனால் கூட பரவாயில்லங்கிற அளவுக்கு நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தால் நான் ஸ்கேலிங்க்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். பட் அந்தளவுக்கு பேக்ரவுண்ட் இருக்கிற ஒரு பர்சன் நான் கிடையாது, ஆர் அந்தளவுக்கு கட்ஸ் இருக்கிற பர்சன் நான் கிடையாதுன்னு கூட நான் சொல்லுவேன். எண்ட் ஆஃப் தி டே ஐம் ஃபேமிலி மேன், எனக்கு அதுவும் முக்கியம் அப்படின்னு நான் பார்த்தேன். ஓகே. நம்மள நிறைய பேர் வந்து இந்த கோஃபவுண்டர்ஸாக வீட்டுக்கு, அது மெயினாக தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் இவங்களுக்குள்ளேயே தான் நம்ம அந்த நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர், எனக்கு உங்களை தெரிஞ்சால் மட்டும் தான் நான் உங்களோட சேர்ந்து வேலை பார்ப்பேன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இது எவ்வளோ தூரத்துக்கு நல்லது இல்லை கெட்டது? ஆக்சுவலாக நான் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு சில கோஃபவுண்டர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு இவங்க தான் கோஃபவுண்டர் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 5 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கோஃபவுண்டர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சின்ன திருத்தம் இல்லை, அது வந்து அந்த ரீசனுக்காக மட்டுமே கோஃபவுண்டர் ஆகுறது, அதுதான் என்னோட பாயிண்ட். இப்போ கோஃபவுண்டருக்குன்னு சில ஸ்கில்ஸ் இருக்கணும்னு நம்ம ஜென்ரலாக எதிர்பார்ப்போம். அப்படின்னு இல்லாமல் இவங்க என் ஃபேமிலி, இவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்றதுக்காக மட்டுமே நம்ம சில பேர் கோஃபவுண்டர்ஸாக நிறைய பேர் அப்படி தான் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாது, பட் ஸ்கில் அப்படி பண்ணுறோம். அதுக்கான அது சரியாக தப்பான மாதிரி நினைக்கிறேன். 100% தப்பு. அவங்க இன்வெஸ்டராக இருக்கலாம், தப்பே கிடையாது. ஷேர் ஹோல்டராக இருக்கலாம், தவறே கிடையாது. பட் அவங்க கோஃபவுண்டராக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னா, எனக்கு ஒரு கோஃபவுண்டர் வேணும் அதுக்காக அவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு மென்டாராக வச்சுக்கலாம், ஒரு ஷேர் ஹோல்டராக வச்சுக்கலாம், ஒரு இன்வெஸ்டராக வச்சுக்கலாம். மற்றபடி கோஃபவுண்டராக வைக்கணும் அவசியமே இல்லை. அவங்கள்ட்ட ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கு அப்படின்னா அவங்கள வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அது டெஃபினட்டா வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை, வச்சுக்க கூடாதுன்னு கூட சொல்லலாம். அதனாலேயே கூட நம்மளுடைய எம்ப்ளாயி கூட அஃபண்டருக்கான சான்சஸ் இருக்கு. we should avoid. இப்போ அடுத்து வந்து இப்போ அந்த ஜேர்னியில் கண்டிப்பாக நம்மளுக்குன்னு ஒரு மென்டல் ப்ரெஷர், ஒரு எமோஷனல் ப்ரெஷர் ஒன்று இருக்கும். நிறைய இப்போ இந்த ஜென்ரேஷன் எல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன்லாம் பேசுகிறாங்க. பட் ஸ்டில் சேயிங் தட் அந்த எமோஷனல் ப்ரெஷர் ஒன்று இருக்கும். ஃபேமிலி சைட்லேருந்து, ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேருந்து, நம்ம பசங்க, ஒய்ஃபு, கூட பிறந்தவங்க, இந்த மாதிரி வி ஃபேஸ் தட் ரைட். லைக் அது உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்துச்சு? ஹவ் சப்போர்ட்டிவ் பீப்புள் வேர்? எமோஷனல் ப்ரெஷர் டெஃபினெட்லி இருந்துச்சு. தேங்க்ஃபுல்லி ஒய்ஃப் சைடில் இருந்து இல்லை. அவங்க வந்து ஷீஸ் ஆல்சோ இன்டு கார்பரேட்டுங்கிறதுனால ரொம்பவே இருந்துச்சு. பட் எங்கள் அம்மா சைடில் வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏன்னா நான் தென்காசி அப்படின்னு நம்ம ஊர் கூட நம்ம போயிட்டோமா. ஸோ நான் கூட சென்னையில இருந்து ஆப்ரேட் பண்ணுவேன், அப்பப்போ தான் போவேன். பட் ஊரில் என்னோட டைரக்ட் ட்ரெயினிஸோட பேரண்ட்ஸ் வந்து எங்கள் அம்மா கூட தான் அதிகமாக பேசுவாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அதை எடுத்து புரிய வைக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் டஃபாக தான் இருந்துச்சு. ஒரு சில சினாரியோலாம் இருக்கும். அந்த பையனை வந்து அவன் ட்ரைனிங்கே முடிச்சிருக்க மாட்டான். பட் அவன் போய் அவங்க அம்மாட்ட சொல்லிடுவான், அவங்க அம்மா எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவான், என் சொந்தக்கார பையனாக இருப்பான். அவன் எங்கள் அம்மா கால் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துரு அப்படின்வாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் இவனுக்கு ஏன் நீ ஒன்றும் பண்ண மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சூழ்நிலை, அதை ஹேண்டில் பண்ணுறது ஒரு டஃப் டிசிஷன் தான். பட் சம்ஹவ் நம்ம அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் மாதிரி சொன்ன மாதிரி நீங்கள் நிறையா ஒரு 5 பிரான்ச் வந்து 5 இயர்ஸ்ல கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்க. அது சில நேரங்களில் தப்பமாக இருக்குது. தென்காசியோட பிரான்ச்சாக இருக்கட்டும், அது இங்கே சென்னையிலுமே சில டிசிஷன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கலாம். பட் இந்த பிவோட்டிங் அப்படின்றத ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்குறோம் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். லைக் when we go in a way, அந்த ஒரு பாதையில் போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இது சரி வரல அப்படின்னா உடனே நம்ம பிவோட் பண்ணணுன்றது, அதுதான் ஒரு பிஸ்னஸ்க்கான வளர்ச்சியாக இருக்கும். ஸோ இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களோட ஈகோ உங்களை தடுத்துச்சா? நான் சரியாக தான் போயிட்டு இருக்கேன்,
ஐ ஸ்டில் கோ ஃபர்தர் அப்படின்ற மாதிரி எங்கேயாவது உங்களை ஈகோ வந்து உங்களை பிவட் பண்ண விடாம தடுத்துச்சா? இந்த கேள்விக்கு என் ஒய்ஃப்னா ஆமா அப்படின்னு உடனே சொல்லிடுவாங்க. ஏன்னா நிறைய இடத்துல அவங்க என்னை அலர்ட் பண்ணியிருக்காங்க, ஏய் இது கரெக்ட் கிடையாது, இந்த மெத்தடு வந்து தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க சைட்லேயே சொல்லியிருக்காங்க. ஸ்டில் எனக்கு வந்து இல்லை, நான் தான் இது கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தான் இதை பற்றி நிறைய தெரியும், ஸோ நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது எடுத்திருக்கேன். ஒரு சில முடிவுகள் கரெக்டாக இருந்திருக்கும், பட் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளை பேக் ஹிட் பண்ணும். பட் அது நம்ம அந்த இடத்துல எண்ட் ஆஃப் தி we are also human, ஸோ அந்த இது உள்ள இருக்க தான் செய்யும். ஓகே, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டம் இதை பற்றி யாரும் பேசாத விஷயம், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் கூட சொல்லலாம். பட் தமிழ்நாடு எக்கோ சிஸ்டம் யாரும் ரொம்ப பெருசாக வெளியில் பேசுறதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்? ஃபெயிலியர்ஸை பற்றி பேசுகிறதே இல்லை. இப்போ எத்தனை பேர் வராங்க, இப்போ நானே வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்து தான் நான் கம்பெனி தான் ஆரம்பித்தேன். நம்பர்ஸ் வந்து 1 வருஷத்துல க்ளோஸ் ஆகிற கம்பெனி, 3 வருஷத்துல க்ளோஸ் ஆகிற கம்பெனி, நான் வந்து நம்பர் பார்த்துட்டே இருப்பேன். இந்த பர்சன்டேஜ்களும் நம்ம இல்லை, வி ஆர் சேஃப், இந்த பர்சன்டேஜும் நம்ம இல்லை, வி ஆர் சேஃப், இந்த எம்ப்ளாயீஸ் கிட்டே சொல்லுவேன். அதாவது நான் தனிநபராக அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ என்னோட இது வந்து எப்படியாச்சும் இதுல இருந்து ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ஃபெயில் ஆயிருப்பாங்கல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே க்ளோஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களோட ஸ்டோரியை பற்றி எந்த ஒரு ஈகோ சிஸ்டமுமே பேசலை. பட் உண்மையான லேர்னிங்கே அங்கே தான் இருக்கு. அவங்க தான் வந்து ரியல் நாலேஜை வந்து கம்யூனிகேட்டே பண்ண முடியும். யூஸ்வலாக ஒன்று சொல்லுவாங்க, இஃப் யூ டோன்ட் லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி யூ வில் டூ தட் மிஸ்டேக். ஹிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட் மிஸ்டேக்ஸ் தான். யாரோ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க, அதை நம்ம படிச்சிட்டோம்னா அந்த தப்பு நம்ம பண்ண மாட்டோம். நமக்கு வந்து கஜினி முகமதோட ஹிஸ்ட்ரி தேவையே கிடையாது, நம்ம மன்னராக போகிறதே கிடையாது. பட் நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ங்கிற ஒரு ஜேர்னிக்கில், ஒரு பிஸ்னஸ்ங்கிற ஜேர்னிக்கில் போகிறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கிற ஹிஸ்ட்ரி தான் நமக்கு வந்து ஆக்சுவலாக தேவை. அதை நம்ம பேச மாட்டேங்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு எதிர்காலத்தை பற்றி தெரியணும்னா வரலாறு தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு கண்டிப்பாக ட்ரூ. சரி, இப்போ நம்ம டயர் 2 சிட்டிஸ் அதை பற்றி தான் பேசுகிறோம். அந்த ஸ்டார்ட் அப்ஸ் பில்ட் பண்ணுறத பார்க்குறோம், நிறையா பண்ணிகிட்டும் இருப்பாங்க. மதுரை, திருநெல்வேலி ஏகப்பட்ட இடங்கள் நடக்குது. பட் இப்போது ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது ஐடி ப்ராடக்டாக இருக்கலாம், வேறு ஏதாவது ப்ராடக்டாக கூட இருக்கலாம். மேபி இந்த D2C ப்ராடக்ட்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு டயர் 2ல. பட் ஒரு ஐடி ப்ராடக்ட் ஸ்டார்ட் அப்பா இல்லை ஏஐ ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு டயர் 2 சிட்டிலேருந்து பில்ட் பண்ணுறது வந்து பாசிபிள்னு நினைக்கிறீங்களா, இல்லை அதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறதுக்கு? Definitely possible when the founder has that tier 1 exposure. Okay. அந்த நான் எனக்கு அந்த ஐடியா தோணுனதே அங்கே இருந்து தான். எனக்கு பெருசாக இண்டஸ்ட்ரியினோட எக்ஸ்போஷரே தேவைப்படலை, என்னாலே பில்டு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியல. ஏன் அப்படின்னா அந்த பில்டு பண்ண ப்ராடக்டை மார்க்கெட்டில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆக்சுவலாக 80% எஃபோர்ட்டே அதுதான், 20% டெவலப் பண்ணுறது. எனக்கு இதில் எக்ஸ்பர்டைஸ் இருக்குன்னு நினச்சா அது வந்து வாய்ப்பு இல்லை. பட் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் நான் அங்கே ஒரு டீம் பில்டு பண்ணிப்பேன். பட் அது மார்க்கெட்டை எடுத்துகிட்டு போகிறதுக்கு தேவைப்படுற டீமை வந்து எதிர் அந்த ஃபவுண்டரே ஓன் பண்ணிக்கிட்டோ இல்லாட்டி சென்னையிலேயோ ஒரு டீம் பில்டு பண்ணுற மாதிரியோ பண்ணால் இட் இஸ் டெஃபினெட்லி பாசிபிள். இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுற கம்பெனிஸும் இருக்காங்க. அவங்களுடைய மார்க்கெட்டிங் டீம் வந்து சென்னையில் செயல்பட்டு இருக்கோம், டெவலப்மெண்ட் டீம் வந்து அங்கே இருக்கும். தட் இஸ் பாசிபிள். ஓகே. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு கேள்வி, ஸ்டார்ட் அப்ன்றது ரொம்ப ஒரு கிளாமரஸான ஒரு வேர்ட் மாதிரி ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமையை எடுத்துக்கிறாங்க. ஸோ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து எல்லாருமே, ரைட்? ஸோ அதுக்கும் ரியாலிட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் அப்படிங்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 24/7 வேலை செய்கிற ஒரு எம்ப்ளாயி. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. அதை கூட ப்ரௌடாக சொல்ல முடிஞ்சுன்னா நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னால் கூட அதுவும் தவறு தான். எப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் 24/7 ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இல்லையோ அப்போ தான் அவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப் ஆண்டர்ப்ரனராகவே மாறுறாரு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி வந்து ஈஸியாக நமக்கு வந்து ஒரு லைம்லைட் வந்து கிடைக்கும், நான் வந்து கம்பெனி ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உண்மையாக சொல்ல போனால் ஈஸியாக ஒருத்தரால் அடைய முடிகிற ஒரு பதவி வந்து ஃபவுண்டர் தான். நீங்கள் எந்த இன்டர்வியூமே கிளியர் பண்ண தேவையில்லை. அதை வந்து ஒரு பெருமையாக சொல்கிறது வந்து சரி கிடையாது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அப்படி இல்லாமல் வாட் இஸ் தி ரிசல்ட் இன் தி பேப்பர், நான் ஆரம்பித்த கம்பெனி வச்சு இவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ ப்ராஃபிட்டபிலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால் தென் அதை பெருமையாக பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எனி ஒன் கேன் பிகம் அ ஃபவுண்டர். உண்மையாக சொல்லணும்னா இந்தியாவில் 5000 ரூபா செலவு பண்ணால் போதும் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். இதுதான் வந்து அதனுடைய உண்மை. ஓகே. ஸோ தட்ஸ் நாட் குட். அண்டர்ஸ்டாண்ட்.
சரி, ஓகே. நான் மறுபடியும் ஃபேபியோட கதைக்கு தான் வரணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் குவிட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தப்போ, நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி 2 வருஷமாக ஒரு ஆஸ்பிரேஷன் இருந்திருக்கும். பட் ஃபைனல் டிசிஷன் எடுத்தப்போ வாஸ் இட் எம்பாரசிங்? ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு ஒரு ரெக்ரெட்டோ எம்பாரசிங்கோ ஃபேஸ் பண்ணீங்களா, இல்லை நினச்சி பார்த்தீங்க? டெஃபினெட்லி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எப்போதுமே நம்ம வின் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சொசைட்டி நம்மளை பார்க்கறதுக்கும், இல்லை நான் தோத்துட்டேன்னு சொல்லவே மாட்டோம். வேற ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்கன்னு தான் நம்ம சொல்லவே செய்வோம். ஸோ அது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்துச்சு, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நான் அதை பர்சனலாக எப்படி பார்க்குறேன்னா, இந்த ஜேர்னி இன்னும் முடியல. பட் வி ஹாவ் டு டேக் திட் கால் அப்படி தான் பார்க்குறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களோட ரியாக்ஷன் ஷேர் பண்ணீங்க. முதல்ல சொன்ன மாதிரி இல்லை நான் தான் முதல்ல உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணாருனீங்க. நிறைய பேர் நான் பார்த்த வரைக்குமே நிறைய நம்மளுக்கு காமன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த போஸ்ட்லேயுமே. ஸோ அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு பர்சனலாக ரொம்ப க்ளோஸாக இருக்கவங்க, அஃப்கோர்ஸ் லிங்க்டின், ஃபேஸ்புக் கமெண்ட்ஸை தாண்டி உங்ககிட்ட நேரடியாக பேசுகிறவங்களோட ரியாக்ஷன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெலாம்? ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. சிங்கிள் வேர்டில் சொல்கிறதா இருந்தால் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஏன்னா ரொம்ப என்கரேஜிங்காக தான் பேசினாங்க. யாருமே வந்து யூஸ்வலாக அந்த அனுதாபமாக பேசுவாங்க இல்லையா, அப்படி யாருமே பேசல, ஒருத்தர் கூட பேசல. பட் நான் எப்படி உனக்கு சப்போர்ட் பண்ண முடியும் இந்த மொமெண்ட்ல, எதனால இப்படி ஆச்சு அப்படின்னு பேசினவங்க தான் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் ஹேவிங் சச் அ கைண்ட் ஆஃப் பீப்புள் அரௌண்ட் மீ. நைஸ். ஓகே, ஸோ தென் வை ஜாயின் அ கம்பெனி? அஃப்கோர்ஸ் நிறைய பேர் இப்போ நம்மளே பேசுகிற மாதிரி இதை வில் ட்ரை டு பிவோட் தான். அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே இருந்துட்டு அதை விட்டுட்டு நம்ம வெளியே போகிறோம் அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் தான். வில் ட்ரை சம்திங் எல்ஸ் அப்படின்னு தான் தோணும். மறுபடியும் நான் ஒரு எம்ப்ளாயாக ஒரு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்ற டிசிஷன் வந்து எந்த இடத்துல இருக்குது? ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஆன்சர் வந்து ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இப்போது இந்தியாவில் ஒருத்தர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து சொல்லுவாங்க, டு யூ ஹாவ் ஃப்ரீடம் டு ஃபெயில் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வந்து கேட்டு பார்த்துட்டு தான் வந்து ஆக்சுவலாக ஆண்டர்பிரினர்ஷிப்புக்குள்ளேயே வரணும். இப்போது அந்த ஒரு சிலர் சொன்ன 5 பிஸ்னஸ் பண்ணேன், 4 பிஸ்னஸ் தோத்துட்டேன், அதுக்கப்புறமா தான் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்கள்ட்ட வந்து ஆக்சுவலாக நிறைய ஃப்ரீடம் இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் இப்போ நான் வந்து அந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ல இல்லை. ஐ ஹேட் டு டேக் சம் அதர் கமிட்மெண்ட்ஸ் பர்சனலி. அதையும் நான் வந்து வேல்யூ பண்ணணும். ஐ ஹாவ் அ ஃபேமிலி, ஐ ஹாவ் அ சிஸ்டம் அப்படிங்கிறப்போ வந்து அது வந்து ஒரு முதன்மை ரீசன் நான் வந்து திரும்ப எம்ப்ளாய்மெண்ட் போகிறேன். அண்ட் இன்னொன்று நான் வந்து முதலாளியாக இருந்துட்டேன், இதுக்கப்புறம் தொழிலாளியாக இருக்க மாட்டேன் அப்படிங்கிற பார்வையில் நான் பார்க்கவும் இல்லை. முதல்ல என்னையே நான் வந்து முதலாளியாகவே நான் பார்க்கல. ஒரு கம்பெனியில் இருக்கும்போது ஓகே நான் தான் பெரிய ஆள், நீ சின்ன ஆள் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட்ரிலையும் பார்க்க. அதனால் அது எனக்கு ஒரு பெரிய ஒரு நெருடலாவோ அந்த மாதிரி இல்லை. பட் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தாலும் ஐ ஓன் தட் கம்பெனி அண்ட் ஐ ரன் இட், அந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன். ஸோ ஐ பிலீவ் அதுவும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியாக எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு தெரியுது. நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே இருக்க ஒரு கேள்வி தான், லைக் இந்த மாதிரி ஆண்டர்பிரினர்ஷிப்பை விட்டுட்டு நான் வந்து ஒரு ஜாபுக்கு போகிறேன்றதை நீங்கள் ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. ஓகே, அது வந்து ஒரு சரியான தெளிவான முடிவாக தான் நான் முதல்ல பார்ப்பேன். ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க ஈகோ விட்டு முதல்ல வெளியில் வந்திருக்காங்க. எஸ், தே ஹேவ் அக்செப்டட் தி ஃபேக்ட். இன்னொன்று வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வருதுன்னு சொல்லிட்டு. அதில் பெரும்பாலான ஃபேக்டர் நம்ம கையிலே கிடையாது. ஸோ அதுதான் ஒரு விஷயம். அப்போது தெரிஞ்சோ தெரியாமலோ நான் எதிர்பார்த்த மாதிரியான அது ஒரு விஷயமா அது நான் போகலை. ஸோ அண்ட் இன்னொன்று அது என்னுடைய ஜேர்னியே கிடையாதுங்கிறதே லேட்டாக தான் புரியும். அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் உள்ளே போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா தெரியும் இல்லை நான் இந்த பர்பஸ்க்காக நான் வரல, லைக் ட்ரெய்லரை பார்த்துட்டு மூவிக்கு போகிற மாதிரி தான். பிடிக்கலன்னா நம்ம வெளியில் வரது தான் தப்பே இல்லை. ஐயோ நான் வந்துட்டேன்னு 2 மணி நேரம் பார்க்குறது வந்து அதுக்கப்புறமா இருக்கிற டைமே நம்ம வேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் ஒரு தாட் ப்ராசஸோட வந்தேன். பட் இங்கே வந்து பிக்சர் வேறு மாதிரி இருக்குது. தென் நான் வந்து என்னோட பயணத்தை வந்து சரியாக மாற்றிக்கணும் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் டெஃபினெட்லி குட். ஓகே, நைஸ். ஸோ இப்போது அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பற்றி நிறைய பேசிகிட்டே இருந்தோம். நிறைய இப்போ இந்த ஏஐயோட இம்பேக்டில் பிளேஸ்மெண்ட்ஸு, ஜாப் கிடைக்குதா, இந்த மாதிரி நிறைய கேள்வி போயிட்டு இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இமீடியட்டாக ஸ்டார்ட்ஸ் பண்ணுறாங்க. நிறைய படிக்கும் போதுமே பண்ணுறாங்க, படித்து முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட அப்பா ஐ மீன் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக ட்ரை பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா தே வில் ஹேவ் தட் ஃப்ரீடம் டு ஃபெயில். அது மூலமாக கிடைக்கிற லேர்னிங் வந்து பெருசு. அதுக்காக நான் ஃபெயில் ஆயிடுவாங்க அப்படின்னு நான் சொல்லலை. ஒருவேளை அப்படியான பாசிபிலிட்டி இருந்தால் இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்து பார்க்கலாம். 1 இயரில் க்ளோஸ் ஆன கம்பெனிஸ் எத்தனை, 3 இயர்ஸில் க்ளோஸ் ஆன கம்பெனிஸ் என்னங்கிற ரெக்கார்டை பார்த்தாலே ப்ராபபிலிட்டி டெஃபினட்டாக தெரிஞ்சிடும்.
அந்த மாதிரியான ஒரு இருக்கப்போ தே கேன் டெஃபினெட்லி டேக் தட் ரிஸ்க், தப்பே கிடையாது. அண்ட் இயர்லியராகவே அந்த இது எடுக்கிற போது நமக்கு வர்ற இம்பேக்டும் கம்மியாக இருக்கும். அந்த ஒரு 2 years அப்படிங்கிற டைம்ல இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. பட் பாசிட்டிவாக போச்சுன்னா இன்னொரு இதில் ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமே கிடைக்கும். இப்போ எங்கள் அப்பா வந்து ஃபார்மர், அவர்களுடைய தொழில் மூலமாக நான் இவ்வளோ விஷயம் கற்றுட்டு இருக்கேன். நான் இனோவேட் பண்ண போகிறதே அந்த ஃபீல்டுக்குள்ளே தான் அப்படின்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம். ஏன் அப்படின்னா அவர் வந்து ஃப்ரெஷர் கிடையாது, பிறந்ததுலேருந்து இந்த பிஸ்னஸை பார்த்துருக்காரு. அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்தா குட். அப்படி இல்லாமல் எனக்கு நான் எடுத்திருக்கிற துறையில் எந்த ஒரு எக்ஸ்பர்டைஸுமே கிடையாது, பட் நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நான் நம்புகிறேன், அதனால நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா டெஃபினெட்லி டோன்ட் டேக் தட் ரிஸ்க் அப்படின்னு தான் நான் சொல்வேன். அதுக்கு பதிலாக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்க, ஃபுல் சிஸ்டமே லேர்ன் பண்ணுங்க, அதுக்கப்புறமா நீங்கள் அந்த பயணத்தை தொடங்கினா சக்ஸஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்டர்ஸ்டுட். ஸோ நான் இதை தான் நானுமே நிறைய பேர்ட்டையும் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நான் ஜென்ரலாக பார்க்கும்போது அவங்க சொல்கிறது அதுதான். லைக் ஒரு நான் கற்றுக்கிட்டதும் அப்படி தான். ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியோட ஃபவுண்டரோட ட்ராவல் பண்ணால் அதுக்கான பீப்புளை நீங்கள் ஃபைன் பண்ணிங்கன்னா இட் வில் பி குட்னு சொல்கிறது தான். லைக் இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், லைக் நாட் ஜஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், எனி ஃபவுண்டர்ஸ், வென் தே ஷுட் ஸ்டாப். ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டுக்கு மேலே நீங்கள் தொடர்றது வந்து நல்லா இருக்காது அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுங்கள்? ஓகே, ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னா, ஒரு மொமெண்ட்டில் வந்து நமக்கு தெரியும் நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராப்ளமுக்கு அங்கே கஸ்டமரே இல்லை அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வந்து நமக்கு தெரியும். நம்ம வந்து தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு இருக்கும். அதை ரியலைஸ் பண்ணாலே தென் எய்தர் வி ஷுட் சேஞ்ச் அவர் டைரக்ஷன், வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நோக்கி போக தயாராக இருக்கலாம். அதுக்கான ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்குன்னா இன்னும் நான் ஒரு 2 வருஷம் ட்ரை பண்ணலாம், எனக்கு ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா பண்ணலாம். அப்படி இல்லாமல் இல்லை நான் வந்து அந்த கஸ்டமரை எஜுகேட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் இருந்தால் நோ, இட் இஸ் பெட்டர் டு ஸ்டாப் அட் தட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு ஃபேக்டர் எதுவாக இருக்கும் அப்படின்னா, என்னால் இதுக்கு மேலே ஃபண்டு பண்ண முடியாது, ஏன்னா பம்ப் பண்ணணும் ஒரு மொமெண்ட்டில். எனக்கு வந்து பேக்கப் வந்து அந்த அளவுக்கு இல்லை, இன்வெஸ்டரை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஸ்கோப்பும் என்கிட்ட இல்லை அப்படின்னா தென் இட் இஸ் பெட்டர் டு ஸ்டாப். நைஸ். இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன போதுமே உங்களுக்கு பெருசாக ஃபினான்ஷியல் நீடுன்றது ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக இல்லை. ஃபேபியை பொறுத்த வரைக்கும் யூ ஆர் ஏபிள் டு மேனேஜ் பிகாஸ் வர்றதை வச்சு தான் நம்ம ஓடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி. இப்போது நாட் ஜஸ்ட் ஃபேபி ஆர் சம்திங் அதர், உங்ககிட்ட ஒரு காசு இருக்குது, there is some investment, someone is giving you 10 lakhs or 15 lakhs or 20 lakhs or something அதர். ஸோ அப்போது நீங்கள் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நான் இந்த தப்புகளை பண்ணியிருந்தேன், இதை பண்ணாமல் இருக்கணும், இது பண்ணாமல் இது என்ன அப்படி கொண்டு போக முடியும். ஐ ஹேவ், நீங்கள் சொன்ன மாதிரியான அந்த ஃப்ரீடம் டு ஃபெயில், யூ ஹேவ் சம் மணி இன் யர் ஹேண்ட். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி பண்ண ட்ரைனிங் பிஸ்னஸை கண்டிப்பாக பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா நான் அதை ஸ்டாப் பண்ணதுக்கான ரீசன் வந்து ஃபண்டு கிடையாது. ஈவன் இப்போ என்கிட்ட வந்து நிறைய ஃபண்டு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் என்ன அந்த ட்ரைனிங் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கு டெஃபினட்டாக பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா அது கரெக்டான சிஸ்டமே அங்கே இல்லை, அதை நான் தெரிஞ்சுக்கிறதே கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ஐ வாண்ட் டூ தட். பட் வேறு ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமான்னா யோசிக்கலாம், பட் கரண்ட்லி அந்த மாதிரி எதுவும் பிளான்ஸ் இல்லை. ஃபர்ஸ்ட் என்கிட்ட காசு இருக்குது, பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னாலே தப்பு. என்கிட்ட ஒரு தெளிவு இருக்குது, அதுக்கு ஃபண்டு இருக்குன்னா தான், பட் அந்த கிளாரிட்டி வந்து இப்போதைக்கு என்கிட்ட இல்லை அட் திஸ் மொமெண்ட். ஓகே. ஸோ அடுத்த ஒரு கேள்வி அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட, லைக் would you build again? கண்டிப்பாக நீங்கள் அடுத்த ஏதாவது ஒரு காலகட்டத்தில் நான் திரும்ப வேறு ஏதோ ஒரு விஷயமா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் ஐடியா இல்லாமல் இருக்கேன், பட் will you build again? ஆர் அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ இருக்க ஜாப்மே கிட்டத்தட்ட ஒரு பில்டிங் ஜாப் மாதிரி தான், பட் will you build your own venture again or something like that? டெஃபினெட்லி எஸ். ஓகே, அதில் டவுட்டே இல்லை. ட்ரீம் எல்லாமே இருக்குது, பிளான்ஸ் எல்லாமே இருக்குது, பட் அதுக்கு நான் இன்னும் ஒரு பொசிஷனை தாண்டி போகணும். கரெக்டான ஆன்சர் வந்து நான் தனியாக ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி அப்படின்னு ஆரம்பிச்சது வந்து என்னென்னா ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஒரு ஃப்ரெஷர் டிகிரி முடிக்கும்போது ஒரு வேலையில் இருந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பின்னாடி உருவாக்கப்பட்ட நிறுவனம் தான் அது. அதை நோக்கியே திரும்ப எனக்கு சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற பிளான்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அதை நான் ஃபர்தராக பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கணும், நான் ஒரு சில விஷயங்கள்லாம் அச்சீவ் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறமா டெஃபினெட்லி ஐ வில் டூ இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அண்டர்ஸ்டுட். ஓகே. ஸோ இப்போ உங்களை இது எக்ஸைட் பண்ணுது, லைக் at this point of time, லைக் as you are உங்களோட அதை முடிச்சுட்டு நீங்கள் வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது இப்போது வாட் கீப்ஸ் யூ ரன்னிங், வாட் இஸ் எக்ஸைட்டிங்? bringing more business, okay, and making more money, okay, and giving more employment to people. Understood. So இதை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு பார்க்குறேன். ஓகே.
ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப்பில் நிறைய பாடங்கள் கற்றுருப்போம் கண்டிப்பாக. அது சில இது டெம்பரரியாக கூட இருக்கலாம், நம்ம அதை கடந்து வந்திருப்போம். பர்மனெண்ட்டாக இது ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயம், இல்லை நான் பழக்கப்படாத ஒரு விஷயம் வந்து எனக்கு ஆண்டர்பிரினர்ஷிப் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னா என்ன? ஆண்டர்பிரினர்ஷிப் மூலமாக கற்றுக்கிட்டதை ஒரு புத்தகம் எழுதுனா அது சீரியஸாக போகும். அவ்வளோ விஷயங்கள் வந்து ஆக்சுவலாக கற்றுக் கொடுத்துட்டு இருந்திருக்கு. பட் மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா, நம்ம நினச்ச எதுவுமே வந்து ஆஸ் பிளான்டு போகாது. அதுக்குள்ளே இறங்கி செய்யும் போது தான் அது வந்து ரியாலிட்டியே நமக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்குள்ளே எப்போதுமே இருக்கணும். அண்ட் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கான கிளாரிட்டின்னு நம்மக்கிட்ட இருக்கணும். எஸ், இது நான் பிளான் பண்ணிட்டேன், பட் அதுபடிலாம் இது போகாது, ஸ்டில் ஐ கேன் ஹேண்டில் இட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸோடைய ஒரு கான்ஃபிடென்ட் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அப்படிங்கிறத வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடமாக நான் பார்க்குறேன். ஓகே, நைஸ். ஸோ த ஃபைனல் கொஸ்டின் ஆக்சுவலாக லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்ட்ரகிளிங் ஃபவுண்டர்ஸ்னாலே ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறது கிடையாது தான், சில பேர் அதை வெளியே சொல்கிறதும் கிடையாது தான். ரொம்ப சைலண்ட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் நிறைய பேர் இருக்காங்க டே டு டேல. ஸோ ஐ வாண்ட் யூ டு சே லைக் வி ஹவ் பீன் த்ரூ தேட். ஸோ மேபி நம்மளோட ஜூனியர்ஸாக இருப்பாங்க, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஹூ ஆர் ஸ்டில் ஃபவுண்டர்ஸ் அண்ட் தேர் ஃபைட்டிங் அ திங் டெய்லி, ரைட்? ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? யூ கேன் டெல் இட் டு தி ஆடியன்ஸஸ். ஓகே, உண்மையை சொல்லணும் அப்படின்னா என்னை பர்சனலாகவே நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணி சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு டிசிஷன் உங்களால் ஈஸியாக எடுக்க முடிஞ்சு, வி ஆர் ஆல்சோ ஃபேஸிங் தோஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் வந்துட்டோம், பட் ஆஸ் பிளான்ட் இது போகலை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா என்ன பார்க்குறேன் அப்படின்னா, டோன்ட் கீப் ஈகோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. நான் ஆரம்பிச்சிட்டேன், நான் எப்படியாச்சும் இதை சாதிச்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வரட்டு கௌரவத்தில் நம்ம வந்து சேஸ் பண்ணணுங்கிற ஒரு நீட் இல்லை. பட் நான் வந்து இதுக்கான ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு டனலில் போய்கிட்டு இருக்கேன், எண்டில் வந்து எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது அப்படின்னா இட்ஸ் ஓகே டு ட்ராவல் டுவர்ட்ஸ் இட். பட் நான் இருட்டை நோக்கி தான் ஃபர்தராக போய்கிட்டு இருக்கேங்கிற கிளாரிட்டி இருக்குது அப்படின்னா தென் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, இன்னொரு பெட்டர் பாதை இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி நான் எதை ப்ரையாரிட்டியாக பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டு பார்க்கலாம். என்னோடய ஃபேமிலிக்கு நான் என்ன ப்ரொவைட் பண்ணுறேன், என்னுடைய சப்போர்ட்டிங் சிஸ்டமுக்கு நான் எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டு பார்த்துட்டு, நான் பயணிச்சுட்டு இருக்கிற இந்த பயணம் என்னைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் அண்ட் அதுக்கான ஆன்சர்ஸை ரைட் மென்டார் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு போல்டு டிசிஷன் வந்து எடுக்கிறதுல வந்து எந்த தவறுமே இல்லை அப்படின்னு பார்ப்பேன். அண்ட் இன்னொரு ஃபேக்டர் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கொஸ்டினை கேட்டு பார்க்கும்போது நமக்கு தேவைப்படுற சப்போர்ட் சிஸ்டமே கிடைக்கும். ஸோ நம்ம எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோமோ அதை சரியான நேரத்தில் அடைய முடியும், அதுக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ எய்தர் ரீச் தி ரைட் பீப்புள் ஃபார் ரைட் கைடன்ஸ் ஆர் டேக் ரைட் ஸ்டெப் அண்ட் ட்ராவல் டுவர்ட்ஸ் இட் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி வேல். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட பதில்களுக்கும் உங்களோட படிப்பினைகளுக்கும் கண்டிப்பாக என்ன மாதிரியும் நிறைய பேருக்கும் கண்டிப்பாக இதுலேருந்து நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் நான் நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக சேர்ந்து தான் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம். வில் ட்ராவல் டுகெதர் அண்ட் ஆல்வேஸ் பீ டுகெதர். ரொம்ப நன்றி இன்றைக்கி உங்களோட நேரத்தை செலவழிச்சதுக்கு. டெஃபினெட்லி தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த எபிசோடோட ஒரு கான்வர்சேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாங்கள் நிறையா பாட்காஸ்ட் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம், வேர் வி talk about success and stuffs, but of course there's another side to it, struggles, failures கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி failures is a stepping stone to success என்ற மாதிரியான டைலாக்லாம் இருக்குது. பட் அகெயின் இட்ஸ் நாட் அ ஃபெயிலியர். லைக் அது ஒரு சின்ன செட்பேக் எடுத்துக்கலாம், ஆர் அது வேறு ஒரு மாற்று பாதையை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதையுமே டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதை தாண்டி நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் என்ன அப்படின்றத ரொம்ப யாரும் வெளில பேசுகிறதில்ல. அதை பற்றி நிறைய பேர்கிட்ட பேசணுன்றதுக்காண்டி தான் இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அடுத்தடுத்து நிறைய பேர் என்ன பேச போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.